ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் மாற்றணுமா அப்படின்னா மாற்றணும். ஆனால் அந்த மாற்றணுங்கிறது எங்கே போயிடக்கூடாதுன்னா ஏமாற்றத்துக்கிட்ட போயிடக்கூடாது. ஒருத்தன் வந்து வாயை வந்து வாடகைக்கு விட்டதே நம்ம வந்து திட்டிகிட்டு இருந்தோம். என்னடா அது வாகனத்தை தான் வாடகைக்கு விடுவீங்க, அண்ணன் இப்போலாம் வாயெல்லாம் வாடகைக்கு விட்றீங்கன்னு. ஆனால் இந்த நாக்கு தொழில் பார்க்குற நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வாயை திறந்தா சில பாம்புகள்லாம் நச்சு பாம்புகள் கடித்தாதாங்க வந்து மனுஷன் சாவான். ஆனால் அந்த நாஞ்சில் சம்பத்து எங்கே போய் சேர்ந்தானா அந்த கட்சி செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு வந்து எதிர்காலமே இருக்காது. நம்ம உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏங்க இவன் வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க நாஞ்சில் சம்பத்து. அது நம்ம ராசியில் சொல்லனா கூட நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நாஞ்சில் சம்பத்து போய் சேர்ந்த இடம், போய் கால் வச்ச இடம் உருப்பிட்டுருக்கா. அண்ணன் வைகோவை எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார். அவரெல்லாம் எப்போயோ நாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது முதலமைச்சராக இருக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவரோட நிலைமை எப்போ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலேருந்து அங்கேருந்து நீக்குறாங்க. நீக்கின விட போய் அதிமுகவில் போகிறாரு. அம்மையார் ஜெயலலிதா வந்து மிக ஆளுமையாக மிக பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருந்த சமயம், அனைத்து இந்திய அதிமுக தனியாக நின்று வென்ற சமயம். ஆனால் அந்த அம்மாவே அன்னைக்கு இல்லை, இப்போ இல்லாத நிலைமைக்கு போயிட்டாங்க. அது எப்போ? நாஞ்சில் சம்பத்து போய் காலை வச்சதுக்கு அப்போ. அதுக்கப்புறம் அந்த கட்சி இல்லை. இப்போ கட்சியை வந்து இந்த ஆளே உட்காந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்கான். இவனே போய் அழிப்பான், இவனே போய் விமர்சிப்பான். இந்த ஆள் தான் அங்கேருந்து வந்து இப்போ மதிமுகவில் தான் வந்தான். மதிமுகவில் தான் வந்து மதிமுக விமர்சிக்கிறான். இங்கே அதிமுகவில் இந்த ஆள் தான் போய் சேர்ந்தான், அந்த கட்சி அழித்தான், அதை போய் விமர்சிக்கிறான். அதே போல் தான் வந்து இப்போ அம்மையார் சசிகலா அப்படின்ட்டு போனார். என்றைக்கு போய் சேர்ந்தானோ அந்த அம்மாவை கொண்டு போய் சிறையில் வச்சுட்டாங்க. அந்த நேரம் வந்து சேருது பாருங்க, போய் சிறையில் வச்சுட்டாங்க. அதோட இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லாட்டி அதிமுகவில் அடுத்த நிலையில் அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரிடான்னு பார்த்தா டிடிவி தினகரன்ட்ட போய் சேருன்னு சொல்லி பேசி அங்கே என்னமோ போய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க. அந்த ஆள் சும்மா இருக்கும்போது நல்லா மாசாக இருந்தவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் மாசாக குடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியாத நிலைமைக்கு நம்ம அண்ணன் இன்றைக்கி டிடிவி தினகரன் எந்த பக்கம் சீட்டு போகிறதுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டாப்புல. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு கடையாக சாத்தி முடிச்சுட்டு சாத்தக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம விஜய்கிட்ட வந்துருக்கிறாப்புல. அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிக்கோட நிலைமை நம்ம என்ன போகுது அப்படிங்கிறது காலத்துக்கு காலம் தெரியும். அடுத்தடுத்தது அவன் வாயை வாடகை விட்டானா கூட வந்து கொஞ்சம் பொறுமையாக விடலாம். ஆனால் இவன் நாக்கு இங்கே உட்காந்துருப்பான், இந்த இடத்துல விடுவான். இந்த ஆள் பேசுன ஒரு முக்கியமான ஆடியோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாப்ப இந்த ஆள் பேசும்போது நான் வந்து வரிசையில் நின்று கேட்குற ஆள். நான்லாம் சொல்லப்போனால் உட்கார மாட்டேன், நின்று கேட்பேன். தஞ்சாவூரில் இங்கே வந்து பண்டிதர் சாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த சாலையில் சாந்திகம தேட்டர் பக்கத்தில் அதிமுக இவங்களை விரட்டி விட்டுடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் மிக கேவலம் அம்மையார் ஜெயலலிதா வந்து திட்டினார் இருந்தால். அதுலேருந்து 9வது நாள் எங்களுக்கு 9ஆம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வார்த்தை சொல்லி எங்களை தீர்மானிப்பதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து 9வது நாள் போய் இனோவா கார் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நாஞ்சில் சம்பத்து என் நண்பன் சாட்டை துறைமுறைன்னு திட்டுறான். நீ திட்ட வந்து இங்கே நாங்கள் வந்து அப்படி குறைஞ்சி போடவும் இல்லை. தீட்ட வந்து எப்படி வைரம் வந்து பாலிஸ் ஆகுமோ அதுபோல் நீ தீட்ட நாங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம், நாங்கள் பாலிஸ் ஆகிட்டே தான் இருப்போம். நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் பாருங்களேன், ஒட்டுமொத்த கூட்டமும் பாருங்கள் சார். அந்த அத்தனை கூட்டமும் சேர்ந்து யாரை எதிர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மகன் சீமானை எதிர்க்குது. ஏன் ஒற்றை மகன் சீமானை எதிர்க்குது? அவன் மட்டும்தான் தமிழர் நிலம், தமிழர் தேசம், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிறான். அதனால அவனை எதிர்க்குது. அப்போ நம்மளாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? இது நீ எதிர்க்கிறதுக்காகவே நாச்சும் பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஏதாவது சின்ன சின்ன நெருடர்கள் இருந்துகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் அடுத்தது. இவெல்லாம் ஒன்று சேர்ந்து அழிக்கணும்னு நினைக்கிறான்ல, அதுக்காகனாச்சும் அண்ணன் கரத்தை வலுப்படுத்தி நம்ம வந்து உயர்த்தி நிற்கணும். ஒவ்வொருத்தனும் வந்து அண்ணன் சீமானாக மாறணும். யுத்த களத்தில் தலைவர் வந்து அந்த நிலைமைக்கு ஆனதோட இங்கே சொகுசு வாழ்க்கையில் இந்த சீமானை வந்து இந்த யுத்த காலத்தில் நிற்கிற மாதிரி நின்னார்ல, அதனால வந்து அண்ணன் சீமானாவே ஒவ்வொரு தம்பியும் மாறணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ணன் திருமாவளவனை பாருங்கள், திருமாவளவன் பேசுகிறதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமாக, எவ்வளோ ஒரு இன்னுமே வந்து அவரை இறக்குவாங்க. ஒரு தேர்தலில் ஒருத்தவங்களை இறக்குனாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களை இறக்கி பார்த்துட்டு கடைசியில் வந்து இந்த மொட்டை பாஸ் வருவார்ல, இந்த பழைய ரஜினிகாந்த் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நீ போடாம்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை பாஸே வருவார். அதுபோல் இப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்கே திருமாவளவன் வந்து ஐயா பெரியார் தான் அப்படிலாம் சொல்லி இப்போ பார்க்குற நம்ம வந்து ஒரு தெளிவாக வந்துடணும். சாதி வேணாமா, சாதியை சாகடிக்கணுமா, அண்ணன் சீமான்கிட்ட இருக்கணும். மனிதத்தை வளர்க்கணுமா, அண்ணன் சீமான்கிட்ட இருக்கணும். நீ வந்து இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணுமா, அண்ணன் சீமான்கிட்ட இருக்கணும். நீ நல்ல பிள்ளையாக இருக்கணுமா, அண்ணன் சீமான்கிட்ட இருக்கணும். மண்ணையும் மலையும் மக்களையும் நேசிக்கணுமா, அண்ணன் சீமான்கிட்ட இருக்கணும்.
மதத்தை தூக்கி போட்டுட்டு வந்து மனிதத்தை மட்டும்தான் நீ உயர்த்தி பிடிக்கணுமா? அண்ணன் சீமான்ட்டு இருக்கணும். அப்போ இந்த நாட்டில் ஒரு அமைதி பூங்காவாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வளர்ந்து வரணும்னா அப்போ யார்கிட்ட இருக்கணும்? நடிகர் விஜய்கிட்ட போயிடவே கூடாது. திமுக இன்றைக்கி வந்து எல்லாரையும் அல்லல் படுத்துது பாருங்கள். அவங்க எல்லாருமே வந்து ஒரு முறை வந்து சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும். சீமான் மிகப்பெரிய ஒரு கனவோடு இருக்கிறாரு. நீங்கள் எப்படி வீதியில் நிற்கிறீங்களோ அதே போல் அந்த ஆள்கிட்டையும் எதுவுமே ஒரு பதவிகள் இல்லாமல் வீதியில் நின்னாலும் கையை பெசைஞ்சு நிற்கல, உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோட துணையாக நின்றுட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி மேற்கொண்டு உங்களோட போராட்டத்தில் நின்றுட்டு இருந்தார். நேற்று உங்களோட போராட்டத்தில் நின்னார். களம்னா என்னன்னே தெரியாமல் அப்படின்னா அந்த வார்த்தையை மட்டும் எவனோ சொன்னது காதில் வாங்கிட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்க அந்த சின்ன பையன் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. இங்கே விஜய் வேண்டாம். அப்போ யார் வேணும்? நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் வேணும். விரட்டி விட்டவன் போன கட்சிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாக்கு செலுத்திடாதீங்க. ஒரே ஒரு முறை தானே நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்போல்லாம் நினச்சி வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறத விட நம்ம வைத்த பிள்ளை அண்ணன் சீமானுக்கு, நம்ம வயிற்றுல நம்ம பெத்த பிள்ளை நல்லா வளரணும், நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள்லாம் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு சின்னம் விவசாய சின்னம். அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அது எத்தனாவது இடத்துல பெட்டியிலன்னா சரிங்க. இப்போ நமக்கு வந்து அது எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. அண்ணன் முதல் இடத்துக்கு வரணும், அண்ணன் சீமான் வந்து முதல்வர் ஆகணும், அதுக்கு வந்து நம்ம வந்து வாக்கு செலுத்தணும். எந்தவித குழப்பமும் வச்சுக்காதீங்க. எல்லா போராட்டத்தையும் தினந்தோறும் பாருங்கள். இப்போ வந்து தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவான், இல்லை நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் எடுத்து போகிற பாருங்கள். அதுவும் மாநாடெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். மண்ணுக்கான பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை, அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனை அத்தனையும் எடுத்து போட்டுட்ருக்குறோம். நம்ம வெப் நியூஸில் போகிறோம். www.maanad.in போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் எந்தெந்த அலுவலர்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே போடுறோம். எல்லாமே எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. எப்பா அப்படியே தான் இவங்கெல்லாம்ப்பா என்னப்பா செய்ய போகிறாங்க அப்படின்லாம். வென்று வரல. சீமான் ஒன்றும் ஒத்த சீட்டு ஜெயிக்கல எம்எல்ஏவா. எங்கள்கிட்ட கவுன்சிலர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சீமானின் பிள்ளைகளும் சீமானின் அரசியலும் தான் இந்த மண்ணில் வந்து கால் ஊன்றி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிற உணர்ந்துக்கிட்டு என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் சொந்தக்காரன் பார்த்துருக்க அத்தனை பேருமே சரி, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி அண்ணன் சீமானை முதல்வர் ஆக்குங்க. நன்றி, வணக்கம்.